இன்னைக்கு வந்து ஆரியோட பேசிக்கான செயின் ஸ்டிச் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஷீவிங் த்ரெட், மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் நீடில், ஆரி நீடிலு. நான் எடுத்திருக்கிறது துலிப் பிராண்டு, சைஸ் வந்து 13. அதை வச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை எப்படி வந்து முடிச்சு போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபிங்கரில் வந்து ஒரு 3 டைம்ஸ் இல்லைனா 4 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இழுத்து பார்த்துக்கோங்க நல்லா டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்ததுக்கப்புறம் ஹேண்டில் எப்படி ஹோல்ட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 3 ஃபிங்கர் இருக்கா, 3 ஃபிங்கரில் சென்டர் ஃபிங்கரில் வந்து அந்த நாட் போட்டது இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபிங்கரில் அப்படியே ரொட்டேட் பண்ணி திருப்ப சென்டர் ஃபிங்கருக்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம கட்டை விரலால் அது ரெண்டையும் நல்லா த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் நீடிலோட ஷார்ப் எட்ஜ் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜில் அந்த த்ரெட்டு வந்து மாட்டுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடியில் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருந்து த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தோடனே அந்த முடிச்சு போட்டிருப்போம்ல அந்த த்ரெட்டை விட்டுறலாம். விட்டோடனே லாக் ஆகிடும். லாக் ஆனோடனே எப்பயும் போனால் பின்னாடி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி லெஃப்ட்டு பேக்கு திருப்ப லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் விழுந்துடும். நீடியில் எடுத்துகிட்டு லெஃப்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு அது மாதிரி பஞ்ச் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். வெளியே எடுக்கும் போது லெஃப்ட்டு பேக்கு திருப்ப லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு. சேம் இதே தான் லெஃப்ட்டு பேக்கு திருப்ப லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு. பொறுமையாகவே பாருங்கள். நீடியில் வந்து ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். ரொட்டேட் பண்ணி நீடிலில் மாட்டினோடனே வெளியே எடுத்தோடனே வெளியே எடுக்கும் போதே வந்து நீடில் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபுல்லாக பேக் சைடு, தென் திரும்ப லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணி திருப்ப ஃப்ரண்ட்டு. இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். ஓகே, ஸ்டிச் இப்போ போட்டு முடிச்சாச்சு. இதுதான் வந்து பேசிக்கான செயின் ஸ்டிச். ஸோ இன்னும் நிறைய பேசிக் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.